ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ காஸ்ட்டில் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருட்கள்லேருந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய நைட்டியை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நைட்டியோடைய கைப்பகுதியையும் கழுத்து பகுதியையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நைட்டியை நீல வாக்கில் வந்து அழகாக நீங்கள் கிழிச்சு எடுத்துக்கோங்க. சிசர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே அளவாக ஈஸியாக கிடச்சிரும். சைடில் இருக்கக்கூடிய அந்த ஓரங்கள்லாம் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நைட்டியை ஒரு சைடில் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீல வாக்கில் எல்லா கிளாத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மேலே இருக்கக்கூடிய இடத்துல சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் வந்து போட்டு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரே அளவாக இருக்க மாதிரி கட் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிழிக்கும் போது ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அழகாக கிழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. கீர்த்தி, சாந்தி, மீனாட்சி, தனலக்ஷ்மி, அஜிதா, ரவி, விஜி, சுஜப் குமார், விஜிராஜா, தீபா கதிர், மீனுக்குட்டி, ஹேமாவதி தனிரு, ஷாரு விஜய், அன்னபூரணி, தேவி, தேவகி, சங்கர், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லா கிளாத்தையும் அழகாக நீல வாக்கில் ஃபஸ்ட்டு கிழிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம கிழிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கிளாத்தாக எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் மடிக்கிற மாதிரி மடித்து ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அந்த நீல வாக்கில் இருக்குங்களா அந்த கிளாத்தை ரொட்டேட் பண்ணி, அதாவது ரோல் பண்ண மாதிரி ரோல் பண்ணி சுற்றி வந்து சர்க்கிள் ஷேப்பில் அதை ரோல் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி அந்த கிளாத்தை வந்து முறுக்கி விட்டு அதுக்கப்புறம் சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம எடுத்திருக்க கிளாத் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் முடியும் பொழுது இன்னொரு கிளாத்தை வந்து நீங்கள் அந்த கிளாத்தோட சேர்த்து ஜாயின் பண்ணி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் முறுக்கி தைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம ஊசி நூல் யூஸ் பண்ணி தைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான டோர்மேட் கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது கொஞ்சம் தைக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு தைச்சிட்டிங்க அப்படின்னா யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. உங்களுக்கு தைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணி கூட ஒட்டி எடுத்துக்கலாம். க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு துவைச்சி யூஸ் பண்ணும்பொழுது பிரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே தைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான டோர்மேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டோர்மேட்டை நம்ம அழகாக வந்து எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக, ரொம்ப தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு டோர்மேட்டாக இருக்கும். இது நம்ம ஓல்டு நைட்டியை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு டோர்மேட் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதனுடைய கைப்பிடிகளை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதனுடைய மேல் பகுதியில் ஃபஸ்ட்டு யூ ஷேப்பில் ஒரு லேயரை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது அந்த பேக்குடைய சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு லேயரில் கட் வந்து போட்டு விட்டுட்டு யூ ஷேப்பில் ஒரு லேயரை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊசி நூல் எடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம ஒரு தையல் போட போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சென்டராக வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லேயரையும் கீழே இருக்கக்கூடிய லேயரையும் சேர்த்து வந்து நான் தைக்கிற மாதிரி தைச்சி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது இப்போ நம்மளுக்கு 2 பேக்கெட் மாதிரி மேலேயும் கீழேயும் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு பேக்கெட்டையும் நம்ம 3ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சென்டராக வந்து 2 தையல் போட்டு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேக்கெட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பேக்கெட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து மேலேயும் கீழேயும் 2 தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரி நீங்களும் தைச்சி எடுத்துக்கோங்க.
இந்த டிப்ஸுக்கு நீங்கள் பயன்படுத்தும்பொழுது கனமான கயிறையும் ஊசியையும் தான் பயன்படுத்தி தைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பாருங்கள், நான் வந்து தைச்சி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், மேலே வந்து 3 பேக்கெட் இருக்குது, கீழேயும் 3 பேக்கெட் இருக்குது. அடுத்தது டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டப்பையுடைய ஸ்டிக்கை வச்சு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டிக்கோடு சேர்த்து ஊசி நூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகாத மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலை யூஸ் பண்ணி தச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தச்சு எடுக்கும்போது அந்த ஸ்டிக் வந்து மூவ் ஆகவே ஆகாதுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நாட் போட்டுட்டு கயிறை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி தச்சு எடுத்த பிறகு நம்ம அந்த பேக்கெட்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு லேயர்லேயும் 3 பேக்கெட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒவ்வொரு பேக்கெட்லேயும் நம்ம தனியாக வந்து யூ ஷேப்பில் கொஞ்சம் கவரை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸில் 3 பேக்கெட்ஸ்லேயும் யூ ஷேப்பில் நம்ம கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கயிறை வந்து கட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிளாஸ் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கிளாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு பேக்கெட்லேயும் நீங்கள் 3 to 4 கிளாஸ் வரலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெயிட் வந்து ரொம்பவே நல்லா தாங்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய கிளாஸை வந்து நம்ம இந்த ஆர்கனைசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவுடைய மூடி உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறது, இல்லை மூடி இருக்குது டப்பா உடஞ்சிருச்சு அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் மூடியும் வேறு பிளாஸ்டிக் டப்பாவும் எடுத்திருக்கேன். அந்த மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம இயரிங்ஸை வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இயரிங்ஸை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதனுடைய திருகாணியை வந்து பின்பக்கமாக, அதாவது உள்பக்கமாக நீங்கள் டைட்டாக வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டு எல்லா இயரிங்ஸையும் நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரு முடியில் நீங்கள் ஒரு 30 இயரிங் வரலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 30 செட்டு 30 செட்டு வரலும் நீங்கள் இயரிங்ஸை இதில் வந்து இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இயரிங்ஸ் நிறைய இல்லை, ஸோ அதனால் கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நிறைய ஹோல்ஸ் போட்டு அதில் நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா இயரிங்ஸையும் இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸு, உங்களுக்கு தேவையான கிளிப்ஸு, ஏர் பேண்டு, இது எல்லாமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இயரிங்ஸ் வந்து மிஸ் ஆகாதுங்க. அதே மாதிரி அந்த இயரிங்கோடைய அந்த திருகாணியும் மிஸ் ஆகாமல் சேஃபாக இருக்கும். நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இயரிங் வந்து மொத்தமாக போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது ஒரு இயரிங் கிடைக்கும், இன்னொரு இயரிங் வந்து கிடைக்காது, தேடிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு மூடியில் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ண ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி தைல பாட்டிலு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைசால் பாட்டிலுடைய மூடி, இது எல்லாம் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த பாட்டில் 2த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மூடினீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டாக வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தைல பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே நான் வந்து ஒரு ப்ளூ கலர் டேப் வந்து ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம பென்ட்ரைவு, மெமரி கார்டு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது உங்களுக்கு தண்ணியில் விழுந்தால் கூட இது வந்து நினையாது. பென்ட்ரைவும் அந்த மெமரி கார்டும் ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி உங்கள் வீட்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஹேண்ட் பேக்கில் கூட அழகாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேக்கெட்ஸ்லேயும் வச்சு யூஸ் பண்ண ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டால். இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் வந்து இந்த மாதிரி ஜுவல் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஜுவல் பாக்ஸை தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் அந்த பாக்ஸுக்கு மேலே உங்ககிட்ட ஏதாச்சும் கிஃப்ட் ரேப்பரோ இல்லை வந்து இந்த மாதிரி ஓல்டு கிளாத்தோ ஏதாச்சும் இருந்தால் கட் பண்ணி அழகாக ஒட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி கவர் பண்ணும்போது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ்லாம் மறைஞ்சிரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், நான் க்ளூ அப்ளை பண்ணி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஓல்டு கிளாத்தை வந்து அழகாக ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம குழந்தைங்களுடைய பென்சில் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஒரு பென்சில் பாக்ஸ் போய் நம்ம வாங்கணும் அப்படின்னா 30 to 60 rupees வரலும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல் பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகான பென்சில் பாக்ஸ் மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அந்த பென்சில் பாக்ஸு. தேவைப்படுறவங்க ட்ரை
பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து பென்சில் பாக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூல்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெஸ்டர்லாம் போட்டு வைக்கக்கூடிய பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பேஸ்ட்டு ப்ரஷ்லாம் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னா அந்த பேஸ்ட் ப்ரஷ் எல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்பூன்லாம் கொடுத்து விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்பூன்லாம் போட்டு கொடுத்து விட்டுறக்கூடிய ஒரு பாக்ஸாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.